உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்காரு. அறிவாலய சங்கர மடத்திலேருந்து 3ஆம் கலைஞர், 4ஆம் அண்ணா, 5ஆம் பெரியார் அப்படின்னு டிசைனாக வடை சுடுவாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இப்போ துணை முதல்வராக உதயநிதி பொறுப்பேற்றிருக்காரு இல்லையா, இதை நம்ம கடைசியாக பேசுவோம். ஆனால் கூச்சம் என்பது சற்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய திமுகவோட கூட்டணி கொத்தடிமைகளை நாம் ஒரு கொத்தாமல் இந்த விஷயத்துக்குள்ளே போக முடியாது. சில காலத்துக்கு முன்னாடி உதயநிதி பேசியிருப்பார், நான் அரசியல் பாரம்பரியம் உள்ள குடும்பம் அப்படிங்கிறதாலேயே அரசியலுக்கு வந்துடணுமா என்ன, கட்சியில் என்னை விட சீனியர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் வரக்கூடாதா அப்படின்னு பேசியிருப்பார். நாம்பார் ஒரு உருட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இதெல்லாம் இப்போ பார்க்கும்போது தெரியும். உதயநிதி உருட்டா நீட்டை நாங்கள் வந்தால் நறுக்கி தள்ளிடுவோம், கிழிச்சு தள்ளிடுவோம், கையெழுத்துலேயே நீட்டை நொட்டி தள்ளிடுவோம், எங்ககிட்ட நீட் ரகசியம் இருக்குது, வடை சுடலை. இது மாதிரி வடைகள்லாம் கருணாநிதி குடும்பத்துக்கே எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் சுடுவாங்க. தமிழ்நாட்டில் 2 அரசியல் தான். ஒன்று கருணாநிதி குடும்பத்துக்கு கழுவி விடுறவன், இன்னொன்று கருணாநிதி குடும்பத்தை கழுவி ஊத்துறவன். இந்த 2 தான் தமிழ்நாட்டோட அரசியல். இதில் தர்மத்தின் பக்கம் நிற்கணும் அப்படின்னா கருணாநிதி குடும்பத்தை கழுவி தான் ஊற்றணும். ஏன்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் இவங்க தான் சொல்லுவாங்க. கேட்டால் சமூக நீதியில் நாங்கள் தான் அப்படியே நட்டமாக நிப்பாட்டிடுவோன்றாங்க. ஏன் அனைத்து சாதியினரும் திமுக தலைவர் ஆகிட முடியாதா? அனைத்து சாதியினரும் திமுகவிலிருந்து முதலமைச்சர் ஆகிடக்கூடாதா? அதாவது இவங்க பிராமணர்களை பற்றி பேசும்போது சொல்லுவாங்க, 2.5% இருக்கிற ஒரு கோஷ்டி 97% பேரை ஆண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு. நீங்கள் 1% கூட இல்லாத இசை வேளாளர் சமூகம் 30 வருஷமாக ஒரு மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருக்கீங்களே, அப்போ இது என்ன சனாதனம் இல்லையா, இல்லை இது ஒரு பாசிசம் இல்லையா, என்னன்னு எனக்கு புரியலையே. சரி, நம்ம வரிசையாக விஷயத்துக்கு வருவோம். இவங்களை திட்டி நமக்கே போர் அடிக்குது. விஷயத்துக்கு ஸ்ட்ரைட்டாக வருவோம். எப்போவுமே நியாயம், நீதி, நொரநாட்டியம், சமூக நீதி, பாசிச ஒழிப்பு, சனாதன எதிர்ப்பு, பெண்ணிய விடுதலை இதையெல்லாம் பேசுவாங்க இல்லையா. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வருவோம். இவங்க கூட்டணி கட்சிகளை பற்றி இவங்க நேற்று பவள விழா நடத்தி துணை முதல்வராக உதயநிதி பொறுப்பு நேரத்தெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா. சரியாக நல்ல நேரம் பார்த்து தான், நீங்கள் காலண்டரை கூட பார்த்துக்கலாம், நல்ல நேரம் பார்த்து தான் பதவி ஏற்பார் உதயநிதி. ஏன் ராகு காலத்தில் பதவி ஏற்கிறது? நீங்கள் தான் பெரிய பகுத்தறிவாதிகளாச்சு, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்கள்லாம் முக்காடு போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகிறவங்க. தப்பான இடத்துக்கு போகிறவங்க தான் முக்காடு போட்டுக்குவோம். ஆனால் நீங்களாம் கோயிலுக்கே முக்காடு போட்டு போகிற கோஷ்டி, நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பவள விழாவில் கூட்டணி கட்சி தலைவர்களோட பேரெல்லாம் அப்படியே சொல்லப்பட்டுச்சு, அரசியல் கட்சி தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லப்பட்டுச்சு. இதில் கேவலம் கருணாஸோட பேரெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அறிவாலய வாட்ச்மேன் வைகோ பேரை சொல்கிறாங்க. பாவம், இந்த சிவகாசி புலி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சார் இல்லையா. ஒரு காலகட்டத்தில் பெஸ்ட்டு பார்லிமெண்டேஷன் அப்படின்னு அவார்டு வாங்கின வைகோ கருணாஸோட பேருக்கு பிறகு தான் அவரோட பேரையே சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு அவர், நான் ஸ்டாலினுக்கு மெய்க்காவலராக இருப்பேன், நீ மெய்க்காவலராக இரு, இல்லை கழுவிட்டு கூட இரு, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. இங்கே தன்மானம்னு ஒன்று இருந்ததே, அதை எவ்வளோ ரூபாய்க்கு அடகு வச்சிங்க, இல்லை மொத்தமாக பேசி செட்டில்மெண்ட்டை போட்டு திமுக காரன்ட்ட விற்றுட்டிங்களா? கட்சியை உடைச்சிட்டு வைகோ வெளியில் வந்தோடனே எத்தனையோ பேர் செத்தானுங்களே, அவங்க உயிரையும் சேர்த்து வித்துட்டீங்களா மிஸ்டர் வைகோ? வெக்கம் இருந்தா, மானம் இருந்தா, ரோசம் இருந்தா, சூடு இருந்தா, சுரணம் இருந்தா, இந்த கேள்விகளெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கவே கூடாது. ஏன்னா எங்களுக்கே தெரியும் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதால வைகோவெல்லாம் ஒரு ஆளுன்னு மதித்து இவ்வளோ நேரம் பேசுனதே அசிங்கம்னு நினச்சி அதை தள்ளுபடி பண்ணிடுவோம். அடுத்ததாக திருமாவளவன் ஒரு பெரிய நாடக கோஷ்டி. பட்டியல் சமூக மக்களை திமுக கிட்ட அடகு வச்சதை விட திருமாவளவன் அவர்களுக்காக செய்த சாதனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று கூட கிடைக்காது. வட மாவட்டங்களில் என்னால் தான் திமுக ஜெயிச்சுது அப்படின்னு ஆதவர்ஜனை விட்டு கிளைப்போட சொன்னது எதுக்கு தெரியுங்களா? இப்போ தெரிஞ்சிருச்சா? துணை முதல்வர் பதவி வேணும் அப்படின்னு இன்னைக்கு விடுதலை சிறுத்தை பேச ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரன் கேட்பாங்க, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் கேட்பாங்க, இப்படி ஆளாளுக்கு துணை முதல்வர் பதவி எங்களுக்குன்னு கிளம்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு உதயநிதிக்கு வேலையை முடிச்சுடணும். இதை ஒரு அஜெண்டாவாக தான் திருமாவளவன்ட்ட ஒப்படைச்சி செய்ய சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் ஆதவ அர்ஜுனை விட்டு பேச சொல்லிட்டாப்புல. ஏன்னா இப்போ துணை முதல்வர் அப்படிங்கிறது டக்குன்னு தூக்கி கொடுத்துட முடியாது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கும்போது துணை முதல்வர் பதவி உதயநிதிக்கு கொடுக்கணுங்கிற கோரிக்கை வலுக்குதே அப்படின்னதுக்கு, வலுக்குது பழுத்தா பார்ப்போம் அப்படின்னு. இப்போ எப்படி பழுத்துது? ஸ்டாலின், திருமாவளவன், ஆதவ அர்ஜுன், உதயநிதி, சபரீசன் எல்லாம் கூட்டமாக உட்காந்து புகை போட்டு பழுக்க வச்சுருக்காங்க. இதுதான் இங்கே நடந்திருக்கு. திருமாவளவன்லாம் ஒரு பெரிய நாங்கள் சமூக நீதி காவலர் அப்படின்னு வாய் திறந்து பேசினா இனிமேல் வாயால் சிரிக்காதீங்க மக்களே அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம முடிக்கணும்.
மறுபடியும் திருமாவளவனை பற்றி பேசி வேஸ்ட்டு. ரியல் தலித் விரோத கட்சி திமுக தான். இதுக்கு தகுந்த ஆதாரங்களோட நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். அந்த தலித் விரோத கட்சிக்கிட்ட தலித் மக்களை அடகு வச்சது தான் திருமாவளவனோட சாதனை அப்படிங்கிறத நாராக ஆதாரத்தோடு கிழிக்கிறேன். இதை நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பேசுவோம். அதை பற்றி இல்லை. அடுத்து நம்ம உண்டியல் குலுக்கிகள் இவங்களை பற்றி நாம் பேசினா கெட்ட வார்த்தை பேசாமல் பேசவே கூடாது. நம்ம வீடியோவில் நம்ம கெட்ட வார்த்தை பேசுகிற பழக்கமும் இல்லை அப்படிங்கிறதால 2 உண்டியலையும் தூக்கி ஓரமாக தூக்கி துப்பி விட்டு எரிஞ்சிட்டு போகிறத தவிர வேறு வழி இல்லை. அடுத்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ். இப்படி ஒரு கட்சி இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படிங்கிறது அறிவாலயத்தோட ஒரு பிரான்ச்சு தான். சத்தியமூர்த்தி பவன் வந்து அறிவாலயத்தோட ஒரு பிரான்ச்சு தான். இப்படி அன்பகத்தில் இளைஞரணி இருக்குது தெரியுமா, அதுமாரி சத்தியமூர்த்தி பவனில் கதர் சட்டை அணி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுவும் இப்போ இருக்க செல்வ பெருந்தகை இருக்கார பரம்பரை திமுக கொத்தடிமை. இவரே 5 கட்சி மாறிட்டு வந்தவர் தான். இன்னும் திமுகவுக்கு மட்டும் போகல. ஆனால் எந்த கட்சியில் இருந்தாலும் இவர் திமுக கொத்தடிமையாக தான் இருப்பார். இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் வர மாட்டியிருக்காரா, ஏகப்பட்ட பேர் அடிபடுதா, நமக்கு களி திங்க வச்சுருவானோலோ என்னமோன்னு சொல்லிட்டு உதயநிதிக்கு அந்த மொத்த தகுதியும் இருக்குது அப்படின்னு சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டார். முதல்ல காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்குறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் பாருங்கடா அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை குழி தோண்டி புதைச்சிட்டு அந்த சமாதி மேலே ஏறி நின்றுக்கிட்டு கூச்சமே இல்லாமல் உதயநிதி வாழ்கன்னு சொல்கிற செல்வ பெருந்தகை மாதிரியான நபர்கள் இருக்கிற வரைக்கும் ராகுல் காந்தி இல்லை, ராகுல் காந்திக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஒருவேளை ராகுல் காந்திக்கு கல்யாணம் ஆகி ராகுல் காந்திக்கு பேரப்புள்ளன்னு வந்தால் கூட தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கவே முடியாது, மத்தியிலையும் கூட பிடிக்க முடியாது. காங்கிரஸை புதைச்சது தான் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து நம்ம சிறுபான்மை உடன்பிறப்புகள் ஜவாஹிருல்லா, காதர் மொய்தீன் இந்த மாதிரி ஆளுங்களை எடுத்துக்கலாம். திருமாவளவனுக்கு சரிக்கு நிகரானவர்கள் இவர்கள். இஸ்லாமிய சமூகத்தினரோட மிகப்பெரிய கோரிக்கை அப்படிங்கிறது எதுவுமே நிறைவேற்றப்படல. அவங்களோட பெரிய கோரிக்கை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை அதை செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. சிறுபான்மையோட காவலர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியறது. இங்கே அவர்களோட குறைந்தபட்ச கோரிக்கை கூட நிறைவேற்றப்படுறதே கிடையாது. அப்போ சிறுபான்மையினர் எதுக்காக திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் கேட்டால் பிஜேபி உள்ளே வந்துடும் பயமுறுத்திய அந்த சிறுபான்மை மக்களை ஒரு விதமான பதட்டத்தோடு வச்சுருந்து அவங்களோட வாக்குகளை திமுக கிட்ட அடகு வச்சது மட்டும்தான் சிறுபான்மை கட்சிகளோட சாதனை. வெளியில் ஏக இறைவன் பேசிட்டு உள்ளுக்குள்ளே ஏக இறைவனாக ஸ்டாலினியே தூக்கி கொண்டாடிக்கிட்டு சிறுபான்மை மக்களை அடகு வச்சது மட்டும்தான் இவங்களோட சாதனை. இதில் எல்லாத்தையும் கூட கடந்து போயிடும். நம்ம 200 ரூபா உடன்பிறப்புகளோட வலி இருக்கே பாவையா, நாய் கூட கண்ணீர் வடிக்கும் கேட்டா. முத்துவேல் கருணாநிதி என்னும் நான் 200 ரூபா தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் 200 ரூபா தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி என்னும் நான் அப்பயும் 200 ரூபா தான். 3 தலைமுறைக்கு மூச்சூடாமல் கழுவி பார்த்தோம். 200 ரூபாயை தாண்டி இவங்களால இன்க்ரிமெண்ட் வாங்கவே முடியல. இப்போ 4வது தலைமுறைக்கும் போயிடுவாங்க. இந்த புகைப்படத்தை பார்த்தாலே தெரியும். கடைசி வரைக்கும் இவங்க ஐஸ் ஃப்ரூட் தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், வேறு வழி அப்படிங்கிறதே இல்லை. இதில் மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அமைச்சர்களோட பசங்க அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நேருவோட பையன் அருண் நேரு வந்துட்டார். அதுமாரி ஆற்காட்டார் பையன் வந்துட்டாப்புல. அதுமாரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் அடுத்த கட்ட வாரிசுகள் அப்படிங்கிறத இறக்கி விட்டாங்க. இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு மாவட்டத்தில் ஒரு திமுக தொண்டன் இருக்கான்னா அவன் நேருக்கு கொடி பிடிச்சிருப்பான். அவன் பையன் இப்போ நேரு பையனுக்கு பிடிக்கணும். அவனுக்கு பேராக இருந்தானா அவன் நேரு பையனோட பையனுக்கு கொடி பிடிக்கணும். இவ்வளோதான் திராவிட மாடல். இதை தாண்டி ஒரு இடமும் அங்கே கிடையாது. ஆனால் 4 மீடியாக்களை கையில் வச்சுக்கிட்டு 4 அறிவாலய கொத்தடிமைகள் 200 உடன்பிறப்புகளை வச்சுக்கிட்டு கூட்டணி கட்சி கொத்தடிமைகளை வச்சுக்கிட்டு இணையதள கூலிப்படைகளை கையில் வச்சுக்கிட்டு 4 RS பாரதி மீடியாக்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு வானத்துக்கும் பூமிக்கமாக குதிக்க வேண்டியது. வெக்கமே இல்லாமல் சேகர் பாபுலாம் பிஜேபிக்காரர்களை மக்கள் புறக்கணிச்சிட்டார்கள், பிஜேபிக்காரர்கள் உதயநிதி பற்றி பேச அருகதை இல்லையா. அப்போ ராகுல் காந்தியை கூட தான் மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. ராகுல் காந்திக்கு மோடியை பற்றி பேச அருகதை இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிடுவோமா மிஸ்டர் சேகர் பாபு? உதயநிதி பற்றி பேச தகுதி இல்லைன்னா என்ன? உதயநிதியை பற்றி பேசுறதுக்கு ஏதாவது டிப்ளமோ இருக்கா, இல்லை டிகிரி ஏதாவது இருக்கா? அங்கே போய் படிச்சுட்டு வந்து தான் பேசணுமா? பொது வாழ்க்கைக்கு வந்தால் கழுவியும் ஊற்றுவோம், காரியும் துப்புவோம். துப்புனா தொடச்சிக்கணும். நாஞ்சில் சம்பத் சொல்லியிருக்காரு, ஞாபகம் இருக்கா? அதேமாரி யார் என்ன துப்புனாலும் பரவாயில்லன்னு அதையும் தொடச்சிக்கிட்டு உதயநிதியோட அடுத்து இன்னும் 2 தலைமுறை வரும். இன்ப நிதி, துன்ப நிதி, துயர நிதி, துக்க நிதின்னு அவங்களுக்கும் தொடச்சி விடுறதுக்கு தயாராகிருங்க. மற்றபடி ஜனநாயகத்தை பற்றி பேசுறதுக்கெல்லாம் திமுக காரனுக்கு அருகதை இல்லை. ஏன்னா இது திராவிட சங்கரம் படம்.